கேடோஸோட உணர்வை வந்து ரொம்ப தூண்டி விட்ட சூழலில் நடக்கிற மாநாடு. விசிகே கரைஞ்சி போச்சு, விசிகேல ஆளே இல்லை, இவர் தோ போகிறாரு, அவர் அதோ போகிறாரு, அவர் போனார்னா இவ்வளோ பேர் போயிடுவாங்க, இவர் போனார்னா இவ்வளோ பேர் போயிடுவாங்கன்னு ஒரு கதை கட்டிகிட்டே இருந்தாங்கல்ல. இது எல்லாமே ஊடகம் சொன்னதா இல்லை இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்கள் அமைச்சராகிறதுக்கு முன்னாடி சொன்னதா? தாவேகா ஒரு கூட்டணியோட போட்டியிடும், திமுக ஒரு கூட்டணியோட போட்டியிடும். எந்த சூழலே எந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் ஒன்றிய அளவில் வந்து இந்தியா பிளாக்ன்ற அந்த ஃபார்மேஷனுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். தாவேகா அரசு ஒரு சில விஷயங்கள் அதில் ஏற்கிறாங்க அப்படின்னு. ஆனால் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில், இந்த ஸ்டேட் சென்ட்ரல் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணவே முடியாத ஒரு சூழல் நெருக்கடிக்கு வந்து கொண்டு போய் தள்ளிடும். டாக்டர் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸே மாறி மாறி பேசுகிறாரு அப்படின்ற விமர்சனமும் அவர் மேலே வைக்கப்படுது இல்லை தொடர்ச்சியா? இதில் ஒரு தனியாக வந்து ஒரு சின்ன பிட்டை எடுத்துகிட்டு அதை வந்து எதோட வேணால் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி வந்து அதிகரிச்சிருச்சு. போதை கலாச்சாரம், அமுதனுடைய கொலை வழக்கு, தனுஷ் அவர்களுடைய கொலை வழக்கு, இது எல்லாத்துக்குமே என்ன மாதிரியான குரல் கொடுத்திருக்காங்க விசிகான்ற கேள்வி எழுதல. இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட நீங்க சொன்ன இந்த விஷயத்தை பத்தி, அமுதன் விஷயத்தை பத்தி முதலமைச்சர்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னார் தலைவர். என்ன சொன்னார்னா, டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொருளாளர் திருமிகு SS பாலாஜி அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநாடு நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் நேற்றைக்கு நடந்த மாநாட்டில் எக்ஸ்பெக்டட் க்ரௌடை விட ரொம்ப அதிகமாகவே க்ரௌடு வந்துட்டாங்கன்னு அங்கே ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டுச்சு. எந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்க? என்ன ஆச்சு? நீங்கள் முதல்ல சொன்னதே நான் டிஸ்பியூட் பண்ணல. எக்ஸ்பெக்டட் க்ரௌடை விட கூடுதல் இல்லை, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற க்ரௌடு தான். ஆனால் நாங்கள் இன்னொன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஏற்கனவே வந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தோட கூடுதலாக வரும்னு. நேற்றைக்கு காலையில் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் என்கிட்ட வந்து ஒரு பைட் கேட்டிருந்தாங்க. நீ அந்த பைட்டை பார்த்தீங்கன்னாலே என்னை கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன், கடந்த முறை நிறைவாக நாங்கள் நடத்தின மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு. அது ஆக்சுவலாக டெக்னிக்கலாக லாஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் வந்து மது ஒழிப்பு மாநாடு. அது எக்ஸ்க்ளூசிவாக பெண்களுக்குன்னு நடத்தினோம். அதனால் வந்து அதில் வந்து ஆண்களுக்கு வந்து வந்திருந்தாங்க, பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணல, ஒன்லி ஃபார் பெண்கள்ன்ற மாதிரி. இது வந்து வெல்லும் ஜனநாயக மாநாடுக்கு அடுத்து ஒரு பொது மாநாடாக நடத்துகிற மாநாடு. அதை விட இதில் அதிகமாக கூட்டம் வரும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஏன்னா எதிர்பார்த்தோம், நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம். இன்னொன்று என்னென்னா, இது வந்து கேடோஸோட உணர்வை வந்து ரொம்ப தூண்டி விட்ட சூழலில் நடக்கிற மாநாடு. தொடர்ந்து ஊடகங்களில் தொடர்ந்து எங்களை வந்து இது விமர்சிக்கணுன்ற நோக்கத்துக்காகவும் அதில் வந்து ஒரு உள்நோக்கம் கொண்டு விமர்சிக்கிறவங்களாம் வந்து விசிகே கரைஞ்சி போச்சு, விசிகேல ஆளே இல்லை, இவர் தோ போகிறாரு, அவர் அதோ போகிறாரு, அவர் போனார்னா இவ்வளோ பேர் போயிடுவாங்க, இவர் போனார்னா இவ்வளோ பேர் போயிடுவாங்கன்னு ஒரு கதை கட்டிகிட்டே இருந்தாங்கல்ல. இது எல்லாமே ஊடகம் சொன்னதா இல்லை இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்கள் அமைச்சராகிறதுக்கு முன்னாடி சொன்னதா? இல்லை, அவர் அமைச்சராகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னது வந்து, நீங்கள் வந்து அவரோட பார்ட்டி இன்டர்னல் மீட்டிங்கில் பேசுகிறாரு. நீங்கள் எல்லா பார்ட்டி இன்டர்னல் மீட்டிங்கும் போங்க, 20 பேர் வச்சுன்னு கட்சி நடத்துகிறவங்க கூட அடுத்த முதலமைச்சர் எங்கள் நம்ம தலைவர் தான் சொல்லி பேசுவாங்க. நான் இது வந்து பார்ட்டி இன்டர்னல் மீட்டிங்கில் பேசுகிறது வந்து அந்தந்த பார்ட்டி கேடர்ஸை ஒரு ஒரு மோடு டெம்போ செட் பண்ணுறதுக்காக பேசுகிறது. நான் சொல்கிறது பொது வெளியிலேயே. நான் சொல்கிறது தேர்தலுக்கு பிறகு, அவர் தேர்தலுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது நாங்கள் வந்து அவருக்கு எதிர் அணியில் இருந்தபோது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. எதிர் அணியில் இருக்கும்போது அந்த கட்சி வலிமையாக இருக்குன்னு இன்டர்னல் மீட்டிங்கில் யாராவது பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறமுமே இது மாதிரி குறிப்பாக நாங்கள் இருந்த கூட்டணி வந்து பெரிய அளவில் வெற்றி பெற முடியலன்னும் போது இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் முன் வச்சாங்க. என்னோட உள்ளுணர்வு என்ன சொல்லுச்சுன்னா, இது பார்ட்டி கேடர்ஸோட இதுவை வந்து அவங்களோட உணர்வை வந்து ட்ரிகர் பண்ணுறது. அது எப்படி நம்ம கட்சியில் நாமெல்லாம் இருக்கிறோம் போகிறோம், நாம் வந்து கட்சியை வந்து எப்படி இது மாதிரி பேசினாங்க, இதனால நான் கெஸ் பண்ணேன் அதை விட அதிகமாக இருக்கணும். ஆனால் எங்கே நாங்கள் ஃபால்டர் பண்ணிட்டோன்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிக்கலில் ஒரு சில இடங்களில் வந்து நாங்கள் ஃபால்டர் பண்ணிட்டோம். கூட்டம் வந்த கூட்டத்துக்கு அகாமடேஷன் கொடுத்ததாக இருக்கட்டும், நேற்றைக்கு வந்து பார்க்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரெடி பண்ணோம். எங்கே வந்துன்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து இடர்பாடாக என்ன வந்ததுன்னா, வெதர் ஃபோர்காஸ்ட் திடீர்னு என்ன பண்ணாங்க, ஆகஸ்ட் 17 வந்து கண்டிப்பாக மழை இருக்கும், உளுந்தூர்பேட்டை ஏரியாவில் பர்டிகுலராக மழை இருக்கும். எப்போ மழை இருக்குன்னா 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மழை இருக்கும்னு ஒரு ரொம்ப உறுதியான தகவலாக சொன்னாங்க.
எங்களுக்கு என்ன ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால், ஏற்கனவே சேலம் கல்வி உரிமை மாநாடு நடத்தினோம். கரெக்டாக தலைவர் பேசும்பொழுது மழை வந்துடுச்சு. நாங்கள் மாநாடு வந்து வெறுமனே ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக தான் மாநாடு போடுவாங்க. பொதுவாக அரசியல் கட்சிகள் குறிப்பாக தேர்தலுக்கு முன்னாடி போடுவாங்க. எதுக்கு போடுவாங்கன்னு நாங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்கோன்ட்டு சீட்டு வாங்குறதுக்காக போடுவாங்க. எல்லா அரசியல் கட்சியோட இயல்பான ஒரு இது. இல்லை வந்து முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அடுத்து நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறோன்னு ஒரு அது ஒரு மைண்ட் செட் உருவாக்கணும்னு போடுவாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே வந்து கருத்தியல் அடிப்படையில் தான் மாநாடு போடுவோம். அதில் வந்து தலைவர் வந்து சொல்ல வேண்டிய மெசேஜ் சொல்ல முடியலன்னு ஒரு வருத்தம் இருந்தது. ஸோ தலைவர் வந்து பேசுகிறதுக்கு ஏதுவாக வந்து டைம் வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணோம், தலைவரே என்ன பண்ணிட்டாருன்னா 2 நாள் முன்னாடி அட்வான்ஸ் பண்ணார். நம்ம வந்து 12 மணிக்கே மாநாடை தொடங்கிடுவோம், 4 மணிக்கு இல்லை 12 மணிக்கே தொடங்கிடுவோம், நான் 5 மணிக்கே பேச ஆரம்பிச்சிடுவேன்னாரு. இது என்ன ஆச்சுன்னா, ரொம்ப கடைநிலையில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் லெவலில் இருக்கக்கூடியவங்களாம் 12 மணின்னொடனே காலைல, ஏன்னா நான் நேற்று காலையில் 6:30 மணிலேருந்து ஸ்டேஜில் இருந்தேன். 9 மணிக்கெல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நான் அவங்களுக்கு கேட்குறேன் ஸ்பெசிஃபிக்காக, மதிய சாப்பாடு என்ன பண்ணுவீங்கன்னு. சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்தோன்னாங்க. ஸோ அவங்க எல்லாமே பிளான்டாக வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் ஃபுல்லாக ஆக்கிபை பண்ணிட்டாங்க. இதில் எங்கே சிக்கல், இன்னொரு சிக்கல், முக்கியமான சிக்கல் வந்துன்னா, இந்த முறை கட்சி ஆர்கனைசேஷன் ரீதியாக 234 மாவட்ட செயலாளர்கள், 40 மண்டல செயலாளர் போட்டிருக்கோம். தலைவர் என்ன நினச்சார்னா, இது ஒரு புதிய லெவலில் ஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்கிறோம், கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும்னு 234 பேரையும் அறிமுகப்படுத்தணும், 40 மண்டல செயலாளரை அறிமுகப்படுத்தணுன்ட்டு 234 + 40 274. இது இல்லாமல் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் ஒரு 23 பேர் 24 பேர் 20 பேர்னு வச்சுன்னா கூட 294. இந்த 294 இல்லாமல் அணிகள்னு ஒரு 35 பேர் இருக்காங்க. அதில் ஒரு 35 செயலாளர்கள். இது ஒரு 335 பேர். இது இல்லாமல் குஷனாக ஒரு 10 மட்டும் வச்சுருந்தோம். ஸோ 345 பேர் உட்கார்ற ஸ்டேஜ். இந்த 345 பேர் உட்கார்ற ஸ்டேஜ்னும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 பேர் இல்லை 600 பேருக்கு ரொம்ப எளிய முறையில் தாங்கக்கூடியது. ரொம்ப அதிகபட்சமாக ஒரு 2000 பேர் தாங்கும் அந்த ஸ்டேஜோட ஸ்ட்ரென்த்து. இப்படி போட்டுட்டோம். ஒவ்வொரு சிக்கலாக எப்படி வருதுன்னா, அடுத்த சிக்கல் எங்கேருந்து வருதுன்னா, நல்ல வெயில் அடிக்கும் போது நாங்கள் இன்னொன்று என்ன பண்ணிட்டோன்னா, கலைக்குழு நடத்தக்கூடிய ஸ்டேஜ் போட்ட இடத்துல வெயில் அதிகமாக இருந்தது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டேஜ்லேயே பண்ணணுன்னாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே கலை நிகழ்ச்சி ஆரம்பித்தப்போ இங்கே உட்கார வேண்டியவங்களாம் டிஸ்டர்ப் ஆகி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸ்லோவாக இன்னொன்று என்ன ஆயிடுச்சுன்னா, பொதுவாக முன்னாடி உட்காரக்கூடிய தோழர்கள் வெயில் அதிகமாக இருக்குன்றதுனால இவங்களும் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கமாக எங்கள் மாநாடுகள் என்னாங்கன்னா, ஃப்ரண்ட்டு வரிசையில் வந்து கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து ஆர்வம் மிகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் வந்து இவங்க வந்து ஒரு அரண் மாதிரி பாதுகாத்துருவாங்க, கேடைய மாதிரி. ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைவாக தலைவர் முடிக்கும் போது தான் இவங்கெல்லாம் வந்து வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் இல்லை. இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த ரேம்ப் வாக் வந்து நாங்கள் வந்து தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணி வச்சுருந்தோம். தலைவர் வந்து அந்த சுடரை கொடுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு தலைவரை லீட் பண்ணிட்டாங்க. தலைவரும் வந்து ஒரு ஆள் இப்போ தான் போகணுன்ற மாதிரி அவர் போயிட்டார். ரேம்ப் வாக் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக போக ஆரம்பித்த உடனே போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ரெடியாக இருந்தது. ஒரு 300-400 போலீஸ் இருந்தாங்க ரேம்ப் வாக் தலைவர் போகும்போது இருக்கிறதுக்கு. அவங்களுக்கு வந்து தெரியல, வர முடியல. தொண்டர் அணியை போட்டிருந்தோம். அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கீழே இறங்குறதுக்கு பதில் மேலே தலைவர் கூடவே போயிட்டாங்க. ஸோ இந்த சைடில் இருந்தவங்களாம் உள்ளே குதித்து ரேம்பில் வந்துட்டாங்க. ஸோ யாருக்கு அக்சஸ் ஸ்டேஜுக்கு இருந்ததுன்னா, அந்த மாநாட்டோட கடைசி எண்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க பாருங்கள், அவங்க கூட ஸ்டேஜுக்கு வந்துட முடியும் அந்த ரேம்ப் மேலே ஏறி. அப்போ இது ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க. சரி, இவ்வளவு ஆர்வ மிகுதி, இவ்வளவு உணர்ச்சி பொங்க இருக்கிறாங்க. இது ரொம்ப அதிகமானதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, ஒவ்வொரு ஆண்டும் தலைவரோட பிறந்த நாளுக்கு வந்து கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள்லாம் வந்து பார்த்துடுறோம். ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறான் இல்லையா, அவனுக்கெல்லாம் ஒரு ஆசை, தலைவரை வந்து பிறந்த நாளில் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். பார்க்க முடியாது. அந்த ஊரில் அவனோட சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு ஓட்டியிருப்பான். அவன் அங்கே ஒரு சின்ன நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருப்பான். அந்த கேடர்ஸ் வந்து இங்கே அசம்பிள் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, பிறந்தநாள் அதுவுமா தலைவரை பார்க்கணும், தலைவரை கையை கொடுத்தணும், தலைவரை தொட்டு பார்த்தணுன்ற மாதிரி ஒரு உணர்வு. இந்த உணர்வு பொங்கலில் வந்து இதெல்லாமே நடந்தது. இது வந்து ஓவராலாக ஒரு எமோஷ்னல் இதுவாக தான் நான் பார்க்குறேனே தவிர, அதில் வந்து ஒரு பொறுப்பாளராக வந்து எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து லெசன் வந்து நல்ல வேலை, அது பெரிய அசம்பாவிதம் நடந்துடாமல் ஒரு ஒரு பாடத்தை வந்து கற்றுக்கிட்டோம். அதை வந்து இனி வரும் காலங்களில் சரி பண்ணுவோம். இவ்வளவு சிரமங்கள் இவ்வளோ இருந்ததில் ஒரு பெரிய வருத்தம் எனக்கெல்லாம் கூட பர்சனலாக என்னென்னா, இப்போ தலைவர் நேற்று பேசியிருந்தாருன்னா, இப்போ பேச போகிறாரு, வெகு விரைவில் ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணி பண்ணுவோம். அது நேற்று ஒரு பெரிய மெசேஜ் கன்வே ஆயிருக்கும். ஆனால் அதை விட பெரிய மெசேஜ் மக்கள் கொடுத்துட்டாங்க. ஓகே, என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரைட் ஆஃப் பண்ணுற மாதிரி பேசினவங்க, ரொம்ப கில்லுக்கிரியாக நினச்சி பேசினவங்க, இது எல்லாமே வந்து காழ்ப்போட பேசினவங்க, அவங்களாம் ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. விசிகேன்றது வந்து என்னன்றதை வந்து நேற்றைக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன்.
தீர்மானங்கள் 125 தீர்மானங்கள் இருக்கு. நம்ம அத இந்த நேரத்துக்கு இக்கட்டான சூழல்ல இந்த கிரவுட்ல பாதுகாப்ப கருதி என்னால எல்லாமே படிக்க முடியாது. அதனால சில விஷயங்கள மட்டும் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வாசிக்கிறாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயம், இனிவரும் காலங்களில் தாவேகாவுடன் விசிக இணைந்தே பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கலாம் சார், அந்த தீர்மானத்தை? இல்லை அது தீர்மானம் அல்ல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அதான். சொன்னார். தீர்மானங்கள் அதில் அது ஸ்டேட்மெண்ட்னா அது இனி வரும் இப்போ ஏற்கனவே பயணிச்சுட்டு தானே இருக்கும். இப்போ அது ஏன் சொல்ல வேண்டி வந்ததுன்னா, நான் ஏற்கனவே உங்ககிட்டயே கூட சொல்லியிருக்கேன். சில விஷயங்கள் வந்து இம்ப்ளைடுன்னு இருக்குது, சில விஷயம் வந்து எக்ஸ்பிரஸ்டுன்னு இருக்குது. இப்போ நான் ஒரு சில விஷயங்களை சொன்னால் தான் தெரியும், சிலது சொல்லாமலே புரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்கும். நீங்கள் வந்து தாவேக்காவும் விசிகாவும் கூட்டணி நீங்களாம் கூட மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. அப்போயே கூட நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஒன்ஸ் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டோம், அது கடந்து உள்ளே போயிட்டோம்னா கூட்டணி இல்லாத ஒரு கட்சியில் எப்படி நம்ம வந்து அமைச்சரவையில் வந்து பங்கு பெற முடியுன்றது தான் ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின். ஒரு கட்சியோட அமைச்சரவையில் கூட்டணியில் இருக்கும்பொழுது நீங்கள் அதாவது நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது இல்லை வந்து ஒரு காமன் ஃபோரமில் நின்று ஃபைட் பண்ணுறதுன்றது வேறு. இப்போ நீங்கள் இந்த ரெண்டுமே வெவ்வேறு. ஒரு தேர்தல் களம் வந்து இப்போ நாங்கள் வந்து டிஎம்கேவும் தாவேக்காவும் ஒரே லைனில் இருக்கணுன்றது என்னென்னா, ஒன்றா கூட்டணி வச்சுட்டு நம்ம வந்து தேர்தல் களத்தை சந்திப்போம் இல்லை, ஒரு லைனில் பிஜேபி அப்போஸ் பண்ணுன்றது இந்த கிளாரிட்டி வேணும். நீங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்றது வேறு, பொலிட்டிக்கல் அலையன்ஸ் ஃபார்மேஷன் இல்லை ரிலேஷன்ஷிப்ன்றது வேறு. பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் டிஎம்கேவும் இருக்கணும் டிவிகேவும் இருக்கணுன்றது தான் விசிகேவோட எண்ணம். இப்போ இன்னைக்கு தேதியில் வந்து டிவிகேவும் அந்த ஸ்டாண்டில் தான் இருக்காங்க, டிஎம்கேவும் அந்த இருக்காங்க. ஆன்டி பிஜேபி பட் ஸ்டாண்டில் ஆனா தான் இருக்காங்க. எக்ஸ்பிரஸ் பண்றாங்களா? நீங்க சொன்ன அதே ரெண்டு வார்த்தை தான். நாங்கள் Implied இருக்கிறது தான், ஒண்ணு இருக்கு, நான் express எக்ஸ்பிரஸ் ஒண்ணு தான், இருக்கு. அதுதான் Express இல்லை பண்றாங்களா? இம்ப்ளைடு தான், ரொம்ப பிளெயின் இம்ப்ளிகேஷன். நீங்கள் எப்படி வந்து லெஃப்ட் பார்ட்டிஸையும் விசிகேவையும் பக்கத்தில் வச்சுட்டு காங்கிரஸையும் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் எப்படி பிஜேபியோட இருப்பாங்க அவங்க? இப்போ 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 வந்து அவங்க வந்து ஒரு சாஃப்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் முன் வைக்கிறாங்க. ஆனால் ஒரு நேரத்துலையும் நீங்கள் எக்ஸ்பிரஸும் பண்ணியிருக்காங்களே. இப்போ வந்தே மாதரத்தை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு தமிழ்தாய் வாழ்த்துன்னு இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சுட்டாங்களே, எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க. எத்தனை விமர்சனங்கள் வந்த பிறகு, நீங்கள் அதுக்கான எவ்வளவு டைம் பேர் சொன்ன வேணும்லம்மா. பிறகு அது அந்த டிசிஷன் அவ்வளோ எடுத்தாங்க? பேர் சொல்கிறாங்கன்றத நைட்டு 12 மணிக்கு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானமாக போட முடியும்? ஒரு 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 சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது, சிலதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுன்றது ரியாக்ஷன் மட்டுமே, ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே ரியாக்ஷன் ஆகிடாது. ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படி ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் ரியாக்ஷன் எடுத்துக்க முடியும்? நீங்கள் ஒருவேளை அவங்க வந்து தீர்மானம் போடலை, இல்லை இது அப்படியே கடந்து போயிடுறாங்க, இந்த அசம்பிளி செஷன் முடிஞ்சு அப்படியே கடந்து போயிடுறாங்க, அடுத்த அசம்பிளி செஷனில் அதை கொண்டு வராங்க நம்மலாம் சொல்லினா நீங்கள் சொல்லலாம். அப்போ இதெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு கூட அதுதான் சொல்லியிருக்கோம் நாங்கள். அதனால் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, நேற்றைக்கு நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். இம்ப்ளைடான ஒரு விஷயத்தை நேற்றுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கார் தலைவர். நாங்கள் ட்ராவல் பண்ணோம். இன்றைக்கி இன்னும் கூடுதலான செய்தியும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி அவரை முதலமைச்சரை வந்து சந்தித்தோம். இன்றைக்கி சந்திக்கும் பொழுது வந்து மொதல் ரவுண்டு வந்து முடிச்சு, உங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டம் நடந்தது, கூட்டணியாக வந்து உருவாகிறதுக்கு கூட்டம் நடந்தது. வெகு விரைவில் வெரி ஷார்ட்லி மீண்டும் வந்து ஒரு கூட்டம் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளணும்னு எங்கள் தலைவரும் சொன்னார். அதற்கான வேலைகளை உடனே செய்யணுன்ற மாதிரி அவரும் வெளிப்படுத்தியிருக்கார், முதலமைச்சர் வெளிப்படுத்தியிருக்கார். ஓகே. ஏன்னா திமுகவோட தோழமை தொடரும் அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக சொல்லிட்டே வந்திருந்தீங்க. பட் நேற்றைக்கு அந்த மீட்டிங்கில் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே. இல்லை, இப்போவும் சொல்கிறேன், இப்போவும் நீங்கள் வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில், ஆன்டி சனாதன் ஸ்டாண்டில் டிஎம்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து எங்களுடைய இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல வந்து எந்த தயக்கமும் இல்லை. அது வந்து கொள்கை ரீதியான அந்த தோழமைன்றது இல்லை வந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் கடந்த காலங்கள்லேயே நீங்கள் வந்து சில பிரச்சனைகள் வரும்போது பொலிட்டிக்கலாக எதிர் அணியில் இருக்கும்போது கூட ஒன்றா ட்ராவல் பண்ண காலகட்டங்கள்லாம் உண்டு. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் எலக்டோரல் அலையன்ஸை நீங்கள் வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட்லையோ இல்லை வந்து கொள்கை அளவிலான முடிவுகளோட பொருத்தி பார்க்க முடியாது. நாம் என்ன நினைக்கிறோன்னா, நீங்கள் வந்து தேர்தல் ரீதியாக இல்லை வந்து ஒரு கட்சி செயல்பாட்டு ரீதியாக இருக்கக்கூடியதை போட்டு குழப்பிக்க வேண்டான்னு. இப்போ உங்களுக்காக நம்ம உடைச்சி சொல்லணும்னா சரி ரைட், அது இல்லை, இது இருந்தால் அது இருக்க முடியாது நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் ப்ரைமரியாக இருக்கும், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம சொல்ல எடுத்துக்கலாம். ஆமாம், அதுதான் கூட்டணி தான். இப்போ நீங்கள் இது இருந்தால் அது இருக்க முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்கன்னா அப்போ இதுதான் சஸ்டெயின் ஆகுன்றது தான் செய்தி. ஓகே. அப்ப இந்தியா முழுக்க திருமாவளவன் அவர்கள் தான் இந்த கூட்டணி இந்தியா பிளாக் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. ஆமா. சோ அந்த இடத்துல அப்ப அது பிரேக் ஆகாதா? எது பிரேக்? இந்த பாயிண்ட்லயும் தான் இப்போ நாங்கள் வந்து மறுபடியும் என்ன சொல்றோம், இப்போ காங்கிரஸ் இருக்குது இந்தியாவில், கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க இந்தியாவில். இந்தியா பிளாக்ல இருக்க காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் ராகுல் காந்திக்கு எதிராகவே கம்யூனிஸ்ட் கேண்டிடேட் போடுறாங்க. அப்போ அந்த ரெண்டு கட்சியுமே இந்தியா பிளாக்ல இருக்கும்போது இங்கே வந்து அங்கே வந்து அவங்க இவங்க நம்ம
இவங்க சயீத் முஃப்தி முகமது சயீதோட டாக்டர் இருக்காங்களே மெஹபூபா, அவங்களும் இப்போ இங்கே மாநில கட்சியில் எப்படி எதிராக இருக்குமோ அது மாதிரி ஒமர் அப்துல்லாம் எதிர் கட்சிகள் தான். இங்கே திமுக அதிமுக மாதிரி தான். அவங்க 2 பேருமே இந்தியா பிளாக்ல இருந்தாங்க. அப்போ அதுதான் சொல்ல வரேன் நான். நீங்கள் அப்போ என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோன்னா, தாவேகா ஒரு கூட்டணியோட போட்டியிடும், திமுக ஒரு கூட்டணியோட போட்டியிடும். எந்த சூழலையும் எந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் ஒன்றிய அளவில் வந்து இந்தியா பிளாக்ன்ற அந்த ஃபார்மேஷனுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோன்ற ஒரு நிலை வந்து அது ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட். இப்போ இந்தியா பிளாக் எலக்டோரல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தேர்தல் நேரத்துல ஒரு கூட்டணி அமைக்கிறது அது வேறன்னு சொல்றீங்க, கொள்கை ரீதியா இருக்கிறது வேறன்னு சொல்றீங்க. இப்ப தாவேகா இங்க தொடர்ச்சியா நீங்க திமுக கூட்டணியில இருக்கும்போது பல விஷயங்கள் பல திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரா இருக்கு, தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு விஷயங்களை பாஜக கொண்டு வராங்கன்னு எதிர்த்தீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப திரும்பவும் கொண்டு வரும்போது இப்ப தாவேகா அரசு ஒரு சில விஷயங்கள் அதுல ஏற்கிறாங்க அப்படின்னு எந்தெந்த விஷயங்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஜல்ஜீவன் திட்டமா இருக்கட்டும், ஜல்ஜீவன் திட்டம் ஏற்கனவே நடந்துட்டு தான் இருந்தது. அதிமுக இன்னைக்கு வந்து ரேஷியோ மாற்றிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே இப்போ இது இருக்கும், பொதுவாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் எல்லாமே 60-40 தான் இருக்கும். இப்போ கிடையாது. அது எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் வந்து 60-40 தான் இருக்கும். ஜல்ஜீவன்ன்றது ஆன்கோயிங் ஸ்கீம் தான். நீங்கள் வந்து இது என்ன சொல்ல போனால் பிஜேபி ஃபர்ஸ்ட் டென்யூர்லேருந்தே போயிட்டு இருக்க ஸ்கீம் தான். விபிஜி ராம்ஜிக்கெல்லாம் பேரை மாற்றினாங்க. ஆமாம், ஷேர் வந்து அவ்வளோ விஷயங்களை நீங்க எதிர்த்தீங்க. இப்ப திரும்பவும் அது வந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல சரி. இப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில 3 லாங்குவேஜ் பாலிசியை கொண்டு வர போறேன்னு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இப்போ அதை எதிர்த்து தானே இருக்காங்க. இப்போ இருமொழி கொள்கையில் வந்து மாற்றம் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் இருக்கு, அதுவும் ஆபத்தானதுன்னா அதை எதிர்க்கணும். ஆனால் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில், இந்த ஸ்டேட் சென்ட்ரல் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணவே முடியாத ஒரு சூழல் நெருக்கடிக்கு வந்து கொண்டு போய் தள்ளிடும். இப்போ இதுக்காக தான் ஸ்டேட் அட்டானமின்றதை கையில் எடுக்கணும் அப்படின்றது. இப்போ நீங்கள் சொன்னது நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் சொல்ல நல்ல வேளை இன்றைக்கி நான் வந்து இந்த முதலமைச்சருடைய சந்திப்பு முடிந்த பிறகு உங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இன்றைக்கி முதலமைச்சர்கிட்ட ப்ரெஸ்லேயும் சொல்லியிருக்காரு தலைவர் எழுச்சி தமிழ். நாங்கள் முதலமைச்சரை வந்து தலைவர் எழுச்சி தமிழோட போய் சந்திக்கும் போது முதலமைச்சர்கிட்ட எழுச்சி தமிழ் பேசியதே என்னென்னா, ஸ்டேட் அட்டானமியை நீங்கள் வலியுறுத்தணும், ஸ்டேட் அட்டானமியை நீங்கள் முன்னெடுக்கணும், தேசிய அளவில் இதற்கான ஒரு கவனம் வந்து கிடைக்கும், நீங்கள் முன்னெடுத்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு கவனம் கிடைக்கும். 1. 2வது, இதுக்கு எல்லா மாநிலங்கள்லேயும் ஆதரவு வரும். மாநில சுயாட்சியை எந்த காலகட்டத்திலையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இன்னும் கூட சொல்லப்போனால் அண்ணாவுடைய ரோல் வந்து அதில் மிகப்பெரிய ஒரு ரோலு. அண்ணா ப்ளே பண்ண ரோலை, கலைஞர் அதை முன்னெடுத்த ரோலை, இதையும் ப்ரெஸ்லையும் அவர் மென்ஷன் பண்ணார். இதை அப்படியே இந்த லெகசியை நீங்கள் வந்து ஸ்டேட் அட்டானமியை பொறுத்த வரைக்கும் கொண்டு போகணுன்றோம். இப்போ நீங்கள் தாவேக்காவை விமர்சனம் பண்ணணும், இல்லை தாவேக்காவை குறை காணணும் அப்படின்றது தான் நாங்கள் எங்களோட வேலை அப்படின்னா நாங்கள் அதை செய்யலாம். அவங்க தப்பு பண்ணுறாங்க, இல்லை இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து அவங்க வந்து திசை மாறி போவாங்க அப்படின்னா அதை வந்து சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு. அந்த வாய்ப்பை கடந்து அவங்க திசை மாறுறாங்க, தவறு பண்ணுறாங்கன்னா நாங்கள் கண்டிக்கலை, இல்லை வந்து அவங்கள பேசலைன்னா அது ஒரு நியாயமாக இருக்கும். இன்றைக்கி ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேராக முதலமைச்சரை சந்தித்து நீங்கள் ஸ்டேட் அட்டானமியை வந்து இன்னும் தீவிரமாக கொண்டு போகணும்னு சொல்கிறோம். இதை விட விடுதலை சிறுத்தை கட்சி என்ன ஸ்ட்ராங்காக வந்து ரோல் ப்ளே பண்ண முடியும்? இல்லை, திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது, திமுக ஆட்சியில் இருக்கும்போது தோழமை சுட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக பேசப்பட்டுச்சு விசிகா தரப்புலேருந்து. நீங்கள் அவங்க மேலே ஸ்ட்ராங்கான ஒரு கண்டம் வைக்க மாட்டேங்கிறீங்க, திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால நீங்கள் சாஃப்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் முதல்ல போராட்டத்தில் இறங்குறோம், அண்ட் நாங்கள் தான் முதல்ல கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தோழமையாக இருந்தாலும் சுட்டி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தீங்க. பட் இந்த முறை அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா நடந்த இந்த போதை கலாச்சாரம், அமுதனுடைய கொலை வழக்கு, தனுஷனுடைய கொலை வழக்கு, இது எல்லாத்துக்குமே என்ன மாதிரியான குரல் கொடுத்திருக்காங்க விசிகான்ற கேள்வி எழுதல? இந்த கேள்விகளுக்காக வந்து தலைவர் மேல இருக்க நம்பிக்கை தான் எனக்கான பதிலாக இருந்திருக்கும். இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் சந்திப்பு நடக்காமல் நான் உங்களை சந்திச்சிருந்தா. ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் முழுமையான பதிலே இருக்குது. திமுக அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து ஆட்சியிலே ஏற்கனவே இருந்த கட்சி, ஒரு லெகசி இருந்த கட்சி, இன்னும் சொல்லப்போனால் பவள விழா கடந்த கட்சி. ஆட்சியில் அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஆட்சியாளர்களாக அவங்க கூட அமைச்சர்களாக இருந்தவங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அவங்களுக்கு வந்து சும்மா வெளியில் வந்து இது இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தோழமை சுட்டல்ன்ற அளவில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சும்மா ஒரு சிக்னலாவோ இது இப்படி இருக்குங்க இதை பாருங்கன்னு சொல்கிறது போதும், சரியா? அதுக்கு மேலே நாம் வந்து அவங்கக்கிட்ட அந்த ஸ்பேஸும் கிடையாது. இப்போ நீங்கள் ரொம்ப இயல்பாக சிந்திச்சு பாருங்கள். 75 ஆண்டு காலமாக வந்து ஒரு கட்சி
கிட்டத்தட்ட 5 முறை அரசு ஆண்டு 6வது முறை அரசு அமைக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சிக்கிட்ட போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இதெல்லாம் இப்படி இருக்கு, இது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குமான்றதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் தவறுன்னு பண்ணும்போது ஏங்க இது இப்படி இருக்குங்க, இதை கொஞ்சம் பாருங்கன்னும். அதுதான் தோழமை சுட்டல். இங்கே எங்களோட ரோல் இன்னும் பெரிய ரோல். இங்கே எங்களோட ரோல் என்னன்னா, அவங்ககிட்ட வந்து இது இப்படி இருக்குது, இந்த டைமென்ஷனில் இருக்குது, இதை வந்து நீங்கள் சீரியஸாக வியூ பண்ணோன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய வாய்ப்பு வெளியில் இல்லை, பர்சனலாகவே இருக்குது. முதலமைச்சர்கிட்ட நேரடியாகவே இருக்குது. இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி, அமுதன் விஷயத்தை பற்றி முதலமைச்சர்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னார் தலைவர். என்ன சொன்னார்னா, அமுதன் விஷயத்தில் வந்து கவர்மெண்ட் சார்பாக ஒரு தகவலை சொல்கிறீங்க, அது இல்லை, அது போதை பொருளால் வந்த பிரச்சனை தான், கஞ்சாவால் வந்த பிரச்சனை தான் என்ஜிஓக்கள் வந்து ஃபீல்டு ரிப்போர்ட் எடுத்து ஆய்வு எடுத்து சொல்கிறாங்க, அவருடைய பெற்றோரும் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இதை நீங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும். சும்மா அறிக்கை கொடுக்கல, அவர்கிட்ட இதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்கோம். நேராக வந்து அவர்கிட்ட சொன்னோம். அவரை வந்து இன்னொரு விஷயமும் அவர்கிட்ட சொன்னோம். முதலமைச்சர்கிட்ட என்ன சொன்னோன்னா, போதைப் பொருள் பிரச்சனை வந்து மிக அதிக அளவில் இருக்குது, நீங்கள் இதை வந்து ரொம்ப சீரியஸாக ரிவ்யூ பண்ணணும், பர்சனலாக ரிவ்யூ பண்ணணும். இது தோழமை சுட்டலோட வலிமை இல்லையா? முதலமைச்சர்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டு வந்தோம், இதை நீங்கள் இப்படி தான் பார்க்கணுன்னு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்க, இன்னொன்று அமுதன் விவகாரம். அதான் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இப்போ வந்து இன்னும் அதிகமாகவே இருக்குது. நான் சொன்னது மாதிரி திமுக மாதிரியான ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்பொழுது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அனுபவம் எல்லாம் இருக்கும்பொழுது அவங்களுக்கு சும்மா பாயிண்ட் அவுட் பண்ணால் போதும். இப்போ இங்கே வந்து அதை கடந்து வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய சூழல் இருந்ததுன்னா அது ரொம்ப விவரமாக விலக்கி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை சொல்லவும் செய்கிறோம். அந்த வாய்ப்பை வந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ணலை. அதை தான் இன்றைக்கும் வந்து இன்றைக்கி வந்து தலைவரோட பிறந்த நாள் நேற்று வாழ்த்து சொல்லும்போது சந்திக்கணும்னு சொன்னார் முதலமைச்சர்ன்ற அடிப்படையிலையும் 100 நாள் கம்ப்ளீட் பண்ணார். அப்போ தலைவர் என்ன சொன்னார்னா, எங்கள் தலைவர் என்ன சொன்னார்னா, அதையும் சேர்த்து பார்த்துடலான்றதுனால தான் இன்றைக்கி போய் சந்தித்தோம். அதை வந்து வெறுமனே வந்து ஒரு சந்திப்பு க்ரீட் பண்ணோம் போனோன்னு வந்துடாமல் அந்த நேரத்தில் உட்காந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரும் வந்து ரொம்ப சீரியஸாக அதை வந்து கேட்டுட்டு அது தொடர்பாக வந்து என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுக்கிறன்ற ஒரு உறுதிமொழியும் கொடுத்துருக்காரு. அப்போ நாங்கள் வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணணும். அதனால தான் கீழே செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் வந்து நீங்கள் வந்து உறுதியாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விமர்சனமாக வந்து கேட்கும்போது அவர் சொன்னார், நாங்கள் எந்த நேரத்தில் எப்படி நாங்கள் உறுதியாக செயல்படணுமோ அந்த மாதிரி நாங்கள் செயல்பட்டுட்டு தான் இருக்கோன்றதை வந்து வெளிப்படுத்தியிருக்கோம். ஓகேனா பட் டாக்டர் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸே மாறி மாறி பேசுறாரு அப்படின்ற விமர்சனமும் அவர் மேலே வைக்கப்படுது இல்லை தொடர்ச்சியா. இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றாரு, திடீர்னு திரும்ப நாளைக்கே வந்து இல்லை திமுகவோட நாங்கள் தோழமையில தான் இருக்கோன்றாரு. இது ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் மாறி மாறி இப்படி வந்து இல்லை, இது மாறி மாறின்றத விட இப்போ நீங்கள் வந்து இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து அவங்கவுங்க சௌரியத்துக்கு வந்து ஒரு சில இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஒரு ஒரு விஷயத்தை வந்து இப்போ நாம் வந்து பேசுகிறோம், ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறோம், இல்லை ஒரு 20 நிமிஷம் பேசுகிறோம். இதில் ஒரு தனியாக வந்து ஒரு சின்ன பிட்டை எடுத்துகிட்டு அதை வந்து எதோட வேணால் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி வந்து அதிகரிச்சிடுச்சு. இதை வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயமாகவே செயல்படுத்துகிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன், இவரை வந்து தலைவர் வந்து டார்கெட் பண்ணுறதுன்றது ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப பழகி போன ஒன்று. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்கள வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து இவர் எதிர்க்கிறாரு, இவரை வீக்கெண்ட் பண்ணுன்ற ஒரு விஷயம் வந்து இவர் மேலைன் பண்ணணும், வீக்கெண்ட் பண்ணணுன்றது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்க ஒரு முயற்சி. ஏதோ 1 வருஷம் இல்லை 6 மாதம் முன்னாடி இல்லை, இது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2014 அப்புறமே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அது வெவ்வேறு வடிவில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, இவர் வந்து இவங்கெல்லாம் எதிர்த்து பேசுகிறாரு, இவங்கெல்லாம் கொச்சையாக பேசுகிறாரு, இவங்களை எப்படி நடந்துக்கிட்டார், சம்மந்தமே இல்லாமல் வந்து இவரை வந்து ஒரு ஏதோ ரொம்ப ஒரு தவறான ஒரு நபர், ரொம்ப எப்படியெல்லாம் வந்து இது பண்ணாங்க. சம்மந்தமே இல்லாமல் ரோட்டில் போன ஒருத்தன் வந்து வண்டியில் விட்டு இடிக்கிறான், உடனே வந்து அதை வந்து இவர் வந்து ஏன் கேட்கல, இவர் இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு வந்து இவங்களா ஒரு கற்பனை கதைகள்லாம் இட்டு கதைகள்லாம் சொல்லி இவரோட தோற்றத்தை வந்து எந்த அளவுக்கு, அதாவது ஒரு ஸ்டேச்சரை வந்து எந்த அளவுக்கு சிதைக்கணுமோ அந்த அளவுக்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. எல்லாமே ஃபெயிலியர். இப்போ எல்லாம் ஃபெயிலியர் ஆனவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறான்றாங்க. நீங்கள் படத்தில் கூட சில பேர் ஸ்கிரிப்ட் எழுதுவான், ஒரு நல்ல நேர்மையான ஆள் இருந்தாங்கன்னா அவர் வந்து ஏதோ வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாரு, தவறி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவர் வந்து டிமாரலைஸ் பண்ணணும், டீஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த உக்தியை தான் இன்றைக்கி கையாளுறாங்க. ஆனால் அது ஃபெயிலியர். அது ஃபெயிலியர்ன்றதுக்கு சாட்சி நேற்றுக்கு நடந்த மாநாடு. நீங்கள் ஃபாலோ பண்ணுற மக்கள் வந்து அதை நம்பலை, ஏற்றுக்கலன்றதுக்கு இதை விட என்ன பெரிய அத்தாட்சி வேணும்? நீ என்ன சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை அவங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு அவங்களுக்கு தெரியும், ஒரு மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க மக்கள்.
அது அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தானே தவிர அதில் உண்மை இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஆரம்பத்துல இருந்து பிஜேபி எதிர்ப்புல அந்த ஐடியாலஜிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க விசிகா. இந்திய அளவுல கம்பேர் பண்ணும்போது. இப்ப ஆரம்பத்துல தாவேகா மேல அந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. பாஜக சாயம் பூசப்பட்டுச்சு. இப்ப இன்னைக்கு இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல இந்த பக்கம் கூட்டணியில இருக்கேன் அப்படிங்கறத நேத்தைக்கு ஸ்ட்ராங்கா டிக்ளேர் பண்ணியாச்சு. திமுகவோட ஐடியாலஜிக்கலா தோழமை தொடர்ந்துகிட்டே அது இருக்கும்னு ஒன்றும் பிரச்சனை சொல்றீங்க. கிடையாது. யாராக இருந்தாலும் ஆனா திமுகன்னு இல்லை ஃபாதர் மேட்டர். ஆனா டீலிமிட்டேஷன் விஷயத்துல திமுக மேல பலரும் சந்தேகப்படுறாங்க. திமுக கூட்டணிக்கு போறாங்களா அப்படின்ற விஷயத்துல இதற்கு பின்னாடி பாஜக இருந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திமுக, அதிமுக, பாஜக இல்ல திமுக பாஜகவோட போறதுக்கான ஏதோ ஒரு வகையில பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிலாம் சொல்லப்படுது. அப்ப அந்த ஐடியாலஜிக்கல் ஃபைட், அந்த தோழமை அப்படிங்கிறது அந்த இடத்துல பிரேக் ஆகுமா? கண்டிப்பாக. அதாவது இப்போ இது எல்லாமே ஸ்பெக்குலேஷன் தான். இப்போ நான் பொதுவாக வந்து ஒரு ஊகத்தின் அடிப்படையில் விஷயங்களை வந்து நான் நம்ப மாட்டேன். ஆனால் செய்திகள் வந்து என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா, அது மாதிரி இப்போ பார்லிமெண்ட்டில் வரும்பொழுது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து டிஎம்கே ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரிலாம் சொன்னாங்க. டீலிமிட்டேஷன் வந்ததுன்னா அதை பண்ணுவாங்கன்னா. ஆனால் அதுக்கான சூழல்லாம் ஒன்றுமே வரல. அது நிகழாத வரை, அப்படி வந்து உறுதிப்படுத்தப்படாத வரை அவங்க மேலே சந்தேகத்தை எழுப்புறதுன்றது நான் பொதுவாக பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, அப்படி ஒரு சூழல் வந்து அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, இப்போவே வந்து பொலிட்டிக்கலாக வந்து டிஎல்ஐன் ஆகிட்டோம். பொலிட்டிக்கலாக டிஎல்ஐன் ஆகி இப்போ வந்து டிவிகேவோட இருக்கும். அப்படி நடந்ததுன்னா அதை எதிர்த்து பேச வேண்டிய நிலையில் தான் நம்ம இருப்போம். அவங்க பிஜேபியோட ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அப்படி எதிர்த்து பேச வேண்டிய நிலையில் தான் இருப்போம். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஓகே. ஸோ அதில் இப்போ திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதில் இப்போ விசிக ரொம்ப ஸ்ட்ராங்காக. நாங்கள் எந்த நிலையிலும் பிஜேபியினுடைய எதிர்ப்புன்ற விஷயத்தில் நாங்கள் எந்த நிலையிலையும் எந்த காலகட்டத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில் பிஜேபியோட பி டைம்னு ஏதோ ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த முத்திரையை எந்த வகையிலையும் பெறவே முடியாது. பெறாத ஒரு இயக்கம், பெறாத ஒரு தலைவர்னா தலைவர் எழுச்சி தமிழர் தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இதுதான் எங்களுடைய பலம். நீங்கள் பெரியார் ஐடியாலஜிக்கல் லீடராக ஏற்றுக்கிட்டவங்க, பெரியாரையே வந்து மிக கடுமையாக விமர்சனம் பண்ணவங்களே இன்றைக்கி வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு சூழல் வந்து இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் மாறி இருக்கு. அது சரியாக தவறான்றது வேறு. ஆனால் அவங்க அந்த மாதிரியான காம்ப்ரமைஸ் லெவலுக்குலாம் போகலாம் நாளைக்கு, இல்லை இன்றைக்கே வந்து அது வந்து ரைட்டு பொலிட்டிக்கலாக அலைனால்னா கூட சோஷியல் ஸ்டாண்ட்லேயே நீங்கள் ஒரு பொது அரங்கில் வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் மாற்று கருத்து உள்ளவங்களை சந்திக்கிறோம் போகிறோன்றது இல்லை வேறு. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்லேயே கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்போ இதுவே வந்து நடக்குது. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி எந்த காலகட்டத்திலையும் ஒரு ரிவர்ஸ் டர்னோ இல்லை வந்து யூ டர்னோ எடுக்க மாட்டோம். இன்னும் கூட ஒரு படி மேலே போய் அழுத்தமாக சொல்கிறேன். இப்போ நான் என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இன்றைக்கி அவர் இயக்கம் ஆரம்பித்த காலத்தில் இல்லை, அதுக்கப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இல்லை. அவர் வந்து கல்லூரி மாணவராக இருக்கும்போதே பார்த்த ஆள் அவர். இப்போ இன்றைக்கி வந்து அவர் வந்து சும்மா சில பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டோன்னு கொள்கையை வந்து உருவாக்குவாங்க. கட்சி இருக்குது, அதுக்கு ஏதோ ஒரு கொள்கை வேணும், அப்படி இருந்தால் தான் மூவ் பண்ண முடியும். அப்படி இல்லை. இவர் இந்த கொள்கைகளுக்காகவே வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு களத்தில் வந்து முன்ன நின்று போராடினவரா, ஒரு அமைப்பு கட்டினவரா, அந்த அமைப்பை அரசியல் கட்சியாக மாற்றினவரா, அந்த அரசியல் கட்சியை ஒரு திட்டமிட்டு இந்த நகரத்துக்கு கொண்டு போனவர். ஏன்னா அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே வந்து ஈழத்தமிழருக்கு ஆதரவாக வந்து கண்ணதாசன் பேரவை பேரில் வந்து மாநாட்டை வந்து பெரியார் திடலில் நடத்தினவர். சும்மா பிழைப்புவாதத்திற்காக வந்து மொழியை பேசுறது, இனத்தை பேசுறது அப்படின்ற ஒரு நிலையில் அவர் வந்து இல்லை. அன்னைக்கு என்ன ஸ்டாண்ட் எடுத்து பேசினாரோ, அன்றைக்கி வந்து எப்படி எந்த நிலைப்பாடில் இருந்தாரோ அந்த நிலைப்பாடில் தான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இருக்கார். அப்போ இந்த ஆன்டி பிஜேபின்ற அந்த நிலையில், ஆன்டி பிஜேபின்றதை விட ஆன்டி சனாதன், ஆன்டி இந்துத்துவா என்கிற அந்த நிலைப்பாட்டில் வந்து அவர் எந்த காலத்துலையும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். அதுக்கு ஆதரவாக யார் போனாலும் அவங்களை எதிர்க்கிறதுக்கு தயங்கவே மாட்டோம். நேத்தைக்கு அசம்பிளியில் பேசும்போது கூட அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் சொல்றாரு, ஊழல்னு கடந்த 50 ஆண்டுகளா ஊழல்லையே திளைச்சிருக்காங்க இவங்க எல்லாரும், இந்த கட்சிகள் இது வரைக்கும் இருந்தவங்க, இது வரைக்கும் ஆட்சி பண்ணவங்க, வெறும் மதவாத அரசியலை வச்சு மட்டுமே இத்தனை ஆண்டுகளை ஓட்டிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ மதவாத அரசியலை அவங்க ரொம்ப துச்சமா நினைக்கிறாங்களா, இல்லை ரொம்ப கேர்லெஸ்ஸாக லெத்தார்ஜிக்கா ட்ரீட் பண்றாங்கன்னு? இல்லை, எனக்கு அவரோட விமர்சனத்தை அப்படி பார்க்கல. நீங்கள் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், இப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக வந்து வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு பார்ட்டியில் இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவுடைய கருத்து எந்த நிலையில், இப்போ நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறார் அவர். நான் உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சட்டமன்றத்தோட மெயின் பிஸ்னஸே என்னென்னா, அரசு நிதியை வந்து முறையாக கையாளுறது மிக மிக முக்கியமான பணி சட்டமன்றத்தோட பணி. சட்டமன்றத்தோட டாப் ப்ரையாரிட்டி வந்து சட்டம் இயற்றுவது என்பது போல் தமிழ்நாட்டு
கஜானாக்கு இல்லை வந்து அரசினுடைய நிதிக்கு ₹1 வரணுனாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு சட்டமன்றம். ₹1 வெளியில் போனோம்னாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சட்டமன்றம். அப்போ அவர் பேசுனது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சட்டமன்றத்தோட மெயின் பிஸ்னஸ் நிதி நிர்வாகம். அந்த நிதி நிர்வாகத்தை நீங்கள் கோட்டை விட்டுட்டு, இல்லை வந்து அவர் வைக்கிற விமர்சனம் நான் சொன்னேன்னு எடுத்துக்க வேண்டாம், அவர் வைக்கிற விமர்சனத்தோட இதுவா நீங்கள் ஐடியாலஜிக்கல் விஷயத்தை முன்னிறுத்தி இந்த சட்டமன்றத்தோட ஃபங்க்ஷனிங்கை வந்து இல்லை இந்த சட்டமன்றத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டாக தான் நம்ம பார்க்கணும். அதை இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மில் நான் ரொம்ப இயல்பாக பார்க்குறேன். நான் இப்போ ஏன்னா நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன், நான் வந்து பல குழுக்கள் இருந்திருக்கேன். சட்டமன்றத்தோட மெயின் பிஸ்னஸ்ன்னு நீங்கள் சொல்கிறதே என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டங்கள் இயற்றுவதும் அரசினுடைய வருவாய் ₹1 இது உள்ளே போகிறதோ இல்லை உள்ளேருந்து போகிறதோ இல்லை வெளியிலேருந்து வர்றதையோ பார்க்குற வேலை தான் சட்டமன்றம். அப்போ அதை பார்க்கறதுன்னும் போது அதை வந்து நிதி நிர்வாகத்தை வந்து முறையாக கையாளுறது சட்டமன்றத்தோட வேலை. சட்டமன்றத்தோட இந்த வேலையை பின்னுக்கு தள்ளிட்டு, அது பின்னுக்கு தள்ளிட்டதோட மட்டும் இல்லாமல் அதை மறைக்கக்கூடிய நிலையில் வந்து கருத்தியலை முன் வச்சிருக்கீங்கன்னு தான் அந்த விமர்சனம் நம்ம பார்க்கணுமே தவிர, அவங்க வந்து மத சார்பின்மையை வந்து வலியுறுத்த மாட்டாங்க, இல்லை வந்து மத வேற்றுமைகளுக்கு வந்து அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்கன்ற மாதிரியான சூழல்லாம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, இது மட்டும் இல்லை சார், சட்டமன்றத்தில் பேசினது சரி ஓகே, நம்ம அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் தொடர்ந்து இப்போ நீட் விவகாரமே எடுத்துக்கோங்களேன், நீட் மட்டும்தான் ஒரு படிப்பா அப்படிங்கிறதா இருக்கு. இல்லை அதெல்லாம் வந்து அவங்களோட, நான் அதான் சொன்னேன், நீங்கள் அதை அந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணாம ஒரு பிளம்பராவோ ஒரு கார்பெண்டராவோ ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அது அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம மாணவர்களை எந்த இடத்துக்கு தள்ளுறோன்னு இருக்கு. நிச்சயமா அந்த பார்வை, அவர் முன் வச்ச பார்வை, நிர்மல்குமார் முன் வச்ச பார்வை முற்றிலும் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து அந்த மாதிரியான ஒரு பார்வையை வெளிப்படுத்தியவங்க தான் வந்து ஆர்எஸ்எஸ், சனாதன சக்திகள் வந்து அந்த மாதிரியான விஷயத்தை தான் வெளிப்படுத்துகிறாங்க. அவர் சொன்ன அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. அந்த கருத்தை வந்து தாவேகா ஒரு பார்ட்டியாவோ, தாவேகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த கருத்தை என்டாஸ் பண்ணுவார்னு நாங்கள் நம்பலை. அது நிச்சயமாக என்டாஸும் பண்ண மாட்டாங்க. அந்த அந்த அளவில் வந்து நான் அதை பார்க்குறேனே தவிர, அந்த மாதிரியான விஷயங்களை என்டாஸ் பண்ணுற அளவுக்கு தாவேகா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்னது தான். அப்புறம் அங்கே விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வேலையே இல்லை. அவங்க அந்த மாதிரிலாம் என்டாஸ் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம். பெற்றிருக்கீங்களே சார், அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா? அப்போ இல்லை, அவர் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் அவர் வந்து அது தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை என்டாஸ் பண்ணுற அளவுக்கு ஏதாவது நடந்துருந்தா மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கை அவர் போக மாட்டார்ல. தாவேகா போகாது, தாவேகா அரசை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் விஜய் போக மாட்டார்ன்றது தான் என்னுடைய நிலைப்பாடாக சொல்கிறேன். ஓகே, அதுதான் சொல்றேன். ஒருவேளை ஹைப்போதட்டிக்கலாவே பேசுவோம், அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா அமைச்சரவையில இருந்து பின்வாங்குறதுக்கான ஒரு டவுட்டே வேணாம். அங்கே நீங்கள் நான் முதல்ல சொன்ன அதே ஸ்டாண்டு தான். நீங்கள் வந்து அதுக்கு இணக்கமாக போகக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும், அதனால என்ன வந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சி அங்கே இருக்கவே இருக்காது. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன், சிந்திச்சு பாருங்களேன். இந்திய அளவில் ஒரு தலித் ஐடென்டிட்டியோட, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்து ஐடென்டிட்டியோட ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடராக, வெல் நோன் லீடராக ஒரு காலத்தில் ராம்விலாஸ் பஸ்வான் இருந்தார். அவரோட சீனியர் அத்வாலே இருக்கார். அத்வாலே வந்து இன்றைக்கும் பிஜேபி அலையன்ஸில் இருக்கார். ராம்விலாஸ் பஸ்வான் இருந்தார், இப்போ சிராக் பஸ்வான் இருக்கார். இவங்கெல்லாம் வடநாட்டில் இருக்காங்க. இங்கே அவங்களால வந்து ஒரு டென்ட்டை வந்து ஏற்படுத்தவே முடியல. அப்போ அதை ஏற்படுத்தணும்னு அவங்க நினச்சாங்கன்னா, இல்லை வந்து இங்கே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஃபோர்ஸாக உருவாகணும்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தலைவர் தான், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தான். அப்போது எங்களை அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை தலைவரை வந்து அவங்க வந்து எந்த அளவுக்குலாம் வந்து அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு நினச்சி என்னென்னலாம் ஆஃபர் பண்ணியிருப்பாங்கன்றது ரொம்ப இயல்பான ஒரு பார்வை. அப்படி நாங்கள் அது மாதிரி தான் வந்து அமைச்சர் ஆகிறது தான் எங்களுக்கு பெருசு, ஒரு மாநில அரசில் பங்கு பெறுறது தான் எங்களுக்கு பெருசு, ஒரு அமைச்சர் இருக்கிறது தான் எங்களுக்கு பெருசுனா, தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போவோம். அதை அக்செப்ட் பண்ணாததுக்கு ஒரே காரணம், அதை ஆஃபர் பண்ணுறவங்களுடைய ஐடியாலஜி நமக்கு எந்த வகையிலும் ஒவ்வாது அப்படின்றதுனால, அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிரானவங்க தான் நமக்கு இதை ஆஃபர் பண்ணுறாங்கன்றதுனால நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பதவியோ, இல்லை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயமோ வந்து கொள்கை அளவில் எதிரான நிலைப்பாடு அவங்க எடுக்கிறாங்கன்னா நிச்சயமாக அங்கே இருக்க மாட்டோம். ஓகே, கொள்கை அளவுலங்கிறத தாண்டி நான் முன்னாடியே கூட கேட்டேன், மாநில உரிமைகள்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல சார், காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை இப்போ கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், இந்த விவகாரம் எல்லாம் கடந்து இதற்கு குரல் கொடுக்குறாங்க, குரல் கொடுக்கல, இல்லை அவங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுறுத்தக்கூடிய இடத்துல விசிகாவுக்கான அனுபவமும் அந்த ஒரு முதிர்ச்சியும் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் விமர்சனம் எப்படி தெரியுமா இருக்கு, திமுகவோட இருக்கும்போது
4 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் திமுகவோட இருக்காங்க அப்படின்னு. இப்ப இந்த முறை அமைச்சரவைக்காக தான் இவங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப ஏதோ ஒரு வகையில விசிக மற்ற கட்சிகள டிபெண்ட் பண்ணியே இருக்கு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? சரி 4 சீட்டு 6 சீட்டுக்காக நாங்கள் இருக்கிறோம். எங்களை எதுக்கு அவங்க கூட வச்சுக்கிறாங்க? 100 சீட்டு 110 சீட்டுக்காக தானே கூட வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்கள விமர்சனம் பண்ணுங்க. 100 சீட்டு 110 சீட்டுக்காக தான் வந்து இவங்களை கூட வச்சுருக்காங்கன்னு விமர்சனம் பண்ணுங்க. இது வந்து கையாலாகாதத்தனம், இல்லை வந்து இது வந்து ஒரு கொச்சையான ஒரு விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு எலக்டோரல் அரேஞ்ச்மெண்ட். அந்த 4 சீட்டு 6 சீட்டு தானா, அதை யார் கொடுக்குறாங்க? இப்போ நீங்கள் 4 சீட்டு 6 சீட்டு தானா, நீங்கள் சான்சஸ் எடுக்கணும்னா நீங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு இருக்கும்பொழுதே அதை தான் எழுச்சி தமிழர் சொல்கிறாரு. நாங்கள் இந்த கூட்டணியை வந்து கட்டி காப்பாற்றியதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அவர் சொல்கிறதோட அர்த்தம் தான் இப்போ நீங்கள் சொல்கிறது. 4 சீட்டு 6 சீட்டு கூட வேற ஏதோ ஆதாயம்ன்றது தான் விடுதலை சிறுத்தை கட்சியோட நோக்கமாக இருந்ததுன்னா, எங்களுக்கு திமுக மட்டுமே ஆப்ஷனாக இல்லை. அப்போ எங்களுக்கு அதர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அப்போ அந்த அதர் ஆப்ஷன்ஸ்லாம் இல்லாமல் திமுக கூட்டணியில் இருந்ததுக்கு காரணமே இது வந்து கொள்கை அளவில் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. மற்றதுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையான்னு தெரியல. அன்டெஸ்டடாக இருக்காங்க. அன்டெஸ்டட்னா எலக்டோரல் ஃபார்ச்சூனை சொல்லலை, ஐடியாலஜிக்கலாகவே ஒன்று அன்டெஸ்டடு டிவிகே, இன்னொன்று டெஸ்டடு பிஜேபியோட இருக்கிற ஏடிஎம்கே. ஸோ பிஜேபியோட இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கூட போக முடியாது. பிஜேபியா காங்கிரஸ் அன்டெஸ்டடாக இருக்கக்கூடிய டிவிகே கூட போக முடியாது. அப்போ டெஸ்டடாக ஆன்டி பிஜேபியாக இருக்கிற டிஎம்கே அலையன்ஸ் தான் இருந்தோம் நாங்கள். அப்போ இது வந்து ஒரு கொச்சையான விமர்சனம். இது வந்து கையாலாகத்தனத்தில் பேசக்கூடியவங்க, காழ்ப்புல பேசக்கூடியவங்க, அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, சரி அப்படியே 4 சீட்டு 6 சீட்டுக்காக நாங்கள் இருக்கிறனாலும், நாங்கள் இருந்தால் தான் நீங்கள் 80 சீட்டு 90 சீட்டு 100 சீட்டு ஜெயிக்க முடியுன்றதுக்காக தானே எங்களை கூட வச்சுருக்கீங்க. சும்மா இருக்கிறவங்க நீங்கள் வச்சுப்பீங்களா? அப்போ நாங்கள் வந்து 4க்கும் 6க்கும் இருக்கிறவங்க வந்து தப்பு, நீங்கள் 80க்கு 70க்கு நிறைய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து ரொம்ப உயர்வானவங்க, குறைவான அளவில் எதிர்பார்ப்பில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து தாழ்வானவங்க நினைக்கணும். அப்போ ரெண்டுமே தவறு தானே. அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு அரேஞ்ச்மெண்ட், எலக்ட்ரல் அரேஞ்ச்மெண்ட். இல்ல இப்ப மட்டும் எந்த இடத்துல தாவேகா மேல அந்த ஒரு நம்பிக்கை வருது, அவங்க ஆன்டி பிஜேபி இல்ல ஆன்டி சனாதன் ஸ்டேட்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? அதாவது அதிமுகவுல இருந்து ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றாங்க எம்எல்ஏஸ் அப்படிங்கிறது பழைய நியூஸ் தான். பட் ஆனா ஸ்டில் அந்த விமர்சனம் இன்னமும் இருந்துட்டு இருக்குல்ல. அப்ப அவங்க மேல ஆன்டி கரப்ஷன் சார்ஜஸ் இல்லையா? அப்ப அவங்க யாருமே ஊழல் பண்ணலையா? அவங்க யாரும் பிஜேபியோட கூட்டணியில இருந்து வரலையா? அப்ப அதெல்லாம் விசிகாவுக்கு பிரச்சனையா இல்லையா? இது தொடர்பாலாம் வந்து நாங்கள் அப்படியே கண்டும் காணாமலும் இல்லை. அந்த நேரத்துலலாம் வந்து விமர்சனங்களை முன் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸு அப்படின்னும்பொழுது நாங்கள் எங்கே வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னா, நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸுன்றது வந்து ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் அலையன்ஸு சேர்ந்து மக்களுக்கு முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து எந்த மாதிரி முன்னெடுக்கிறோன்றது ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது. அதில் கண்டிப்பாக வந்து அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு உண்டான ஒரு தூய்மை தன்மையை மெயின்டைன் பண்ணால் தான் வந்து நாங்கள் அலையன்ஸில் இருக்க முடியும். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இது நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம், இது தவறுன்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து அப்படியே கண்டு காணாமல் இல்லை. அதை வந்து அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிப்பாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பார்க்குறோன்னா, ஒரு கவர்மெண்ட்டாக வந்து அவங்க செயல்படக்கூடியதில் எங்கேயுமே வந்து பிஜேபிக்கு ஆதரவாகவோ இல்லை வந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு முரணாகவோ அவங்க நடந்துக்காமல் பார்த்துக்கிறது தான் எங்களுடைய வேலை. எங்களுடைய கவலையை, இது தொடர்பான எங்களுடைய கவலையை அவங்ககிட்ட வெளிப்படுத்தியிருக்கோம். அவங்க வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். லெட் அஸ் கிவ் சம் டைம். ஒரே ஒரு நிறைவான கேள்வி, திமுக தான் வந்து அவங்களுடைய தோழமை கட்சிகளை இயக்கி இன்னைக்கு தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். அப்போ எப்படி பார்த்தாலுமே நீங்கள் டிபெண்ட்டாக செயல்படல அப்படிங்கிறது தான் அங்கங்கே சுற்றி வராங்க. அது இன்னொன்று, எப்போ வேணால் விசிகா கூட்டணியை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங்கில் டிவிகே ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் வந்து அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம், அதாவது அவங்களே வந்து அனுப்பிட்டு ஒரு சும்மா ஒரு ஒரு ரொம்ப கேஷுவலாக திங்க் பண்ணி பாருங்களேன். அவங்க அனுப்பி நாங்கள் அங்கே இது மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அனுப்பிட்டு பின்னாடியே வந்து அவங்க என்ன வேணால் வசப்படுவாங்க, அதையெல்லாம் கேட்டுக்கிட்டும் வந்து கட்சிகள் வந்து அவங்க சொல்கிறபடி கேட்குற நிலையில் இருப்பாங்கன்ற மாதிரிலாம் வந்து இது மாதிரிலாம் ஒரு கற்பனையோட எக்ஸ்ட்ரீம் இது. இப்போ ஒரு கட்சிக்கும் ஒரு தனித்தன்மையோட செயல்படக்கூடிய ஒரு இறையாண்மை இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து எதில் சொல்லலாம், ஒரு தோழமை உணர்வோடு எதில் சொல்லலான் இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து அரசியலில் வந்து அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சூழல் கிடையாது. அது வந்து ஒரு பச்சை பொய் தான் அது. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லி நாங்கள் கேட்கணுன்ற அவசியமும் கிடையாது, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்ற அவசியமும் கிடையாது, அப்படி நடக்கவும் இல்லை. அது ஒரு பொய் தான். அது சும்மா ஏதோ ஒன்று பேசணுமேன்றது ஏதோ ஒரு கொடுங்க. இப்போ ஒரு பக்கம் இதெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. திமுகவை நீங்கள் இப்படி பேசுனீங்க, திமுகவோட எப்படி இருந்தீங்க, திமுக எப்படி சொல்கிறீங்க, திமுக விமர்சனம் பண்ணுறீங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் எப்படி சொல்கிறாங்க. இது ரெண்டுமே எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஓகே, 100 நாள் ஆட்சி எப்படி சார் இருக்கு?
இல்லை 100 நாள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நிர்வாக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன அதே தான் அந்த ஊழல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா ஊழல்ன்றது வந்து எங்கே நீங்கள் பொலிட்டிக்கல் கரப்ஷனை பற்றி தான் நம்ம பொதுவாகவே வெளியில் வந்து ஈஸியாக கசிஞ்சிரும். நீங்கள் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்க ஒரு கையூட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு தவறோ பண்ணாங்கன்னா ரொம்ப எளிதில் கசிஞ்சிரும். நீங்கள் நிர்வாக ரீதியாக இருக்கிறவங்க பண்ணுறதெல்லாம் வந்து இவங்க மாட்டினாங்கன்னா தான் அவங்க சேர்ந்து மாட்டுவாங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அரசு நிர்வாகத்தில் இருக்கவங்க கையூட்டோ ஊழலை செஞ்சு மாட்டுறாங்க, அதில் அரசியல்வாதி லிங்க் ஆகிறாங்களா? அதுக்கப்புறம் அரசியல்வாதி யாரை கைது பண்ணுறாங்களா? பார்த்துருக்கீங்களா? செய்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் ஒரு அரசியல்வாதி கைதானா எப்படி பார்த்தாலும் ஒரு அதிகாரி கைது ஆகிறாங்க. அப்போ இது என்ன உண்மையை சொல்லுதுன்னா, கரப்ஷன், பொலிட்டிக்கல் கரப்ஷன் அண்ட் பியூரோக்ராட் கரப்ஷனு. பொலிட்டிக்கல் கரப்ஷன் cannot happen without bureaucracy corruption, பட் bureaucracy corruption can happen without political corruption. இது முக்கியமான விஷயம். இன்றைக்கி அந்த பியூரோக்ரசி கரப்ஷனில் ஒரு கண்ட்ரோல் மெஷர் வந்து முதலமைச்சர் வந்து கொண்டு வந்திருக்கார். அதை எப்படி கொண்டு வந்திருக்கார் நான் பார்க்குறேன்னா, இது வந்து வெளிப்படையாக வந்து அவர் வந்து ஒரு விஷயத்தை ஒரு மெசேஜை சொல்லியிருக்காரு. லஞ்சம் யாருன்னா கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்றார். இது மேம்போக்காக பார்த்தா ஒரு ரொம்ப சின்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியும். ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய வலிமையான ஒரு மெசேஜ் இருக்குது. நீங்கள் ரொம்ப தெரிஞ்சவன் இல்லை வந்து வேலை ஆகணும்னு நினைக்கிறவன் இன்னமும் லஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்கான். ஆனால் எளிய மக்களாக இருக்காங்கல்ல, இப்போ அவங்க போய் அங்கே போய் நின்று முதலமைச்சர் லஞ்சம் கேட்டால் லஞ்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்களே. அப்போ இது வந்து பியூரோக்ரசி கரப்ஷனில் ஒரு லெவலில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அந்த முயற்சி வந்து உண்மையிலே நல்லது. ஆனால் அது நிறைவேறதில் வந்து அரசு வந்து எந்த அளவுக்கு இனிமேல் ஃபர்தராக கொண்டு போவாங்கதில்ல. இந்த மெசேஜ் வந்து இந்த 100 நாளில் வந்து இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இதை வந்து இந்த மெசேஜை கன்வே பண்ணியிருக்காது. அதே நேரத்தில் அரசு வந்து கடந்த அரசு இல்லை, தொடர்ச்சியாகவே அரசுகளை வந்து சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தவறாக மிஸ்லீட் பண்ணுறாங்க. கைடன்ஸ் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து வெற்றி தமிழ்நாடோ அதை மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த அரசாங்கம் இப்போ முதலீடுகள் கொண்டு வந்ததில் இப்போ பிரச்சனை கிளப்புறாங்க. இது அரசுகளுடைய தவறாகவோ இல்லை வந்து அரசை வழிநடத்தக்கூடிய போன கவர்மெண்ட்டை கைடன்ஸ் வந்து மிஸ்கைட் பண்ண ஒரு பெரிய அமைப்பு கைடன்ஸ் தமிழ்நாடு. ரொம்ப தவறு பண்ணக்கூடிய நிறுவனங்கள், பொய்யை சொல்லக்கூடிய நிறுவனங்களை வந்து கூட்டு வந்து அவங்களுக்குலாம் அவ்வளோ வேல்யூவே இருக்காது. அவங்கள வந்து கூட்டினா ரொம்ப வெளிப்படையாக சொன்னாங்க, எனக்கு கேட்டான்னு ஆதாரமாக கூட தரேன் நான். நீங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத ஒரு நிறுவனத்தை வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா அன்றைக்கி வந்து செய்தி ஆக்குவாங்க. இப்போ அது வந்து இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது சில விஷயங்களில். இதை வந்து அரசு கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்ல வேண்டிய ஃபோரமில் சொல்கிறோம். அந்த மாதிரி அதெல்லாம் வந்து கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த 100 நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமா என்னென்னா, இன்றைக்கி ஒரு டிபேட் உருவாகியிருக்கு. கரப்ஷனை பற்றி, கரப்ஷனை வந்து ஒழிக்கணுன்ற மாதிரியான ஒரு டிபேட் உருவாகியிருக்கு. அது உள்ளபடியே பாராட்டக்கூடியது. இன்னைக்கு காலையில நாமக்கல் அறிஞர் அந்த பில்டிங் விவகாரத்துல 5 கோடி டெண்டர், கிட்டத்தட்ட 5.54 கோடி டெண்டர்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் வருது இல்லை சார்? இது வந்து இங்கே வந்து சில விஷயங்களை வந்து நிறைய பேர் பேச மாட்டாங்கன்னா அது தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க, தெரியாத மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு அதை சட்டமன்றத்திலையும் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே வந்து 91க்கு முன்னாடி 1991க்கு முன்னாடி கான்ட்ராக்ட்ஸை பொறுத்த வரைக்கும், பப்ளிக் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அப்போ ஒரு விதமான ஊழல் நடந்தது. அந்த ஊழல் என்னென்னா, ஒரு மாதிரியான ஒரு அரசுக்கு வந்து அதை இழப்புன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதனால் வந்து மதிப்பு வந்து அந்த பணியினுடைய மதிப்பில் வந்து எந்த விதமான பாதிப்பும் வராமல் ஒரு இழப்பு நடந்தது. என்ன இழப்புனா, கான்ட்ராக்டர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளவே பேசி இந்த ஒர்க்கை நீ செய்ய, இந்த ஒர்க்கை நீ செய்யணுவாங்க. போட்டியாக இல்லாமல், போட்டியை தவிர்த்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து இதோட ஒப்பிட முடியாது. எதோட ஒப்பிட முடியாதுன்னா, அந்த கார்ட்டல்னு சொல்கிறாங்கல்ல, சாராய கடைகளை ஏலம் எடுக்கிறதோ இல்லை ஏலம் எடுக்கிற கார்ட்டல் வேறு. ஏலம் எடுக்கிற கார்ட்டல் வந்து என்னென்னா, ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடிய அமௌண்ட்டை, இப்போ டோலில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடிய அமௌண்ட்டை ஆன்டிசிபேட் பண்ணி குறைச்சி பண்ணுறது. இது அப்படி கிடையாது. இதில் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு, 1 கோடி ரூபாய் ஒரு கட்டணம் கட்டுறது. போட்டி போட்டு நீங்களும் நானும் போட்டி போட்டு நீங்கள் 80 லட்சத்துக்கு செய்கிறேன்னு எடுத்துடுறீங்க. 1 கோடி ரூபா கட்டிடத்தை 80 லட்ச ரூபாய் செய்யணும். நீங்கள் லாபமும் பார்க்கணுன்னா அந்த கட்டிடத்தோட மதிப்பு என்னவாக இருக்கும்? மதிப்பு இழந்துடும். அப்போ கான்ட்ராக்டர்ஸே என்ன முடிவுக்கு வராங்கன்னா, ஏன்பா நம்ம போட்டி போட்டு லாபத்தையும் இழந்து வேலையும் தவறாக செய்யணும், நீங்கள் இதை எடுத்துங்கன்னு எடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 91க்கு அப்புறம் எந்த மாதிரியான சூழல் வந்ததுன்னா, வேலை செய்கிறது யாருன்னு
அரசு அதிகாரிகளோடு சேர்ந்து ஆட்சியில் இருப்பவங்களும் சேர்ந்து தீர்மானிக்க ஆரம்பித்தது 1991. இதுதான் வந்து தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் கரப்ஷன் அதுக்கு முன்னாடி இருந்தது. கரப்ஷன் மிகப்பெரிய அளவில் ரொம்ப அக்செப்டபிளாக மாறின காலகட்டம் 1991. அது 2026 தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சிஸ்டமில் என்னென்னா, கான்ட்ராக்டர்ஸ் கூடி அவங்களா வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நீ ஒரு வேலை செய்ப்பா நீ ஒரு வேலை செய்ப்பான்னு போனது போய் அரசை இயக்கக்கூடியவர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து கான்ட்ராக்டரை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஆளுக்கு எல்லா வேலையும் கொடுக்கணுன்ற மாதிரி கொண்டு வந்து ஒரு சூழலை உருவாக்குனாங்க. அந்த சிஸ்டம் வந்து நான் சொன்ன மாதிரி 91 ஆரம்பிச்சது. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 30 வருஷம் 35 வருஷம் ஆயிடுச்சு. அதை அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. அதை உடைக்கணும்னா நான் சொன்ன இது நடக்கும். நான் தான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு துவக்கம் பண்ணியிருக்காங்க. ஒரு பியூரோக்ரஸி கரப்ஷனில் ஒரு துவக்கத்தை பண்ணியிருக்காங்க. அந்த பியூரோக்ரஸி கரப்ஷனை உடைச்சாதான் இதெல்லாம் நிற்கும். எனக்கு இன்னும் அது தொடர்பான முழுமையான தகவல் இல்லை. அப்படி அது நடந்திருந்ததுன்னா அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறதும் இந்த அரசினுடைய பொறுப்பு தான். எளிய மக்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் 100 ரூபா லஞ்சம் கொடுக்கறது, 500 ரூபா லஞ்சம் கொடுக்கறது, நிற்கிறது மட்டும் இல்லை. ஓவராலாக எல்லா கார்பரேஷன் நிற்கணும். அதை வந்து அரசு முன்னெடுக்கணும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஓகே. ஸோ தொடர்ச்சியாக இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை எந்த அளவுக்கு சுட்டி காட்டுறீங்க, அண்ட் அவங்க நடத்தக்கூடிய நல்லதுகளையும் எந்த அளவுக்கு கூட நின்று பாராட்டுறீங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த நிகழ்வுகளை பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி.